அன்பர்களே, பரிசேயர்கள் இயேசுவின் சீடர்களைப் பார்த்து, "ஏன் இவர்கள் நோன்பு இருப்பதில்லை?" என்று கேட்கிறார்கள். இயேசு மிக எளிமையாக, "மணமகன் அவர்களோடு இருக்கும்போது எப்படி நோன்பு இருக்க முடியும்?" என்கிறார். இந்த பதில் இயேசுவின் பிரசன்னமே ஒரு புதிய கொண்டாட்டத்தையும், மகிழ்ச்சியையும் கொண்டு வந்ததை உணர்த்துகிறது. நமது வாழ்க்கையிலும் கடவுளின் உடனிருப்பு இருக்கும்போது, அது நமது சோர்வு மற்றும் துக்கங்களை நீக்கி, ஒரு புதிய கொண்டாட்டத்திற்கு வழிவகுக்கிறது. வாழ்க்கை சில சமயங்களில் ஒரே மாதிரியாகவும், சடங்குகளால் நிறைந்ததாகவும் தோன்றும். ஒருவேளை பழைய பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள் அல்லது ஒருவித சோர்வு மனப்பான்மையுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை. ஏனென்றால், இயேசு அவர்களின் வாழ்வில் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்திருந்தார். இது நமது வாழ்வில் மகிழ்ச்சியும், அன்பும் இருக்கும்போது, கடினமான சடங்குகள் அவசியமில்லை என்பதை எடுத்து எம்புகிறது. இயேசுவின் பழைய தோற்பைகள், புதிய மது உவமை, நமது வாழ்வில் புதிய அனுபவங்களையும், புதிய வழிகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது பயங்கள், கவலைகள் அல்லது பழைய மனக்கசப்புகள் அனைத்தும் பழைய தோற்பைகள் போன்றவை. நாம் இந்த பழைய தோற்பைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தால், இயேசு நமக்கு கொடுக்கும் புதிய மகிழ்ச்சி, புதிய வாய்ப்புகள், புதிய அன்பு ஆகியவை அதில் நிலைத்திருக்காது. அவை வீணாகிவிடும். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பழைய அச்சங்கள், தோல்வி பயம் மற்றும் கசப்பான நினைவுகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இவை எங்களுக்குள் இருக்கும் பழைய தோற்பைகள். புதிய உத்வேகமின்றி சோர்வுடன் நாங்கள் வாழும்போது, நாங்கள் உமது புதிய மதுவை பழைய பாத்திரத்தில் ஊற்ற முயற்சிக்கிறோமோ என்று உணர்கிறோம். இந்த நாளிலே எங்களை முழுமையாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். எமது கடினமான மனதை புதுப்பித்து, பழைய அனைத்தையும் விட்டுவிட்டு, உமது புதிய அன்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும்.